யோசிக்கிறீங்க, கொஞ்சம் தான் சொல்றாரு, எவ்வளவு சீக்கிரம் படிப்பாரு தெரியலையே. இப்போ 1:29 ஆயிடுச்சு. நான் என்கிட்ட இருக்கிற மெசேஜ் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. கொஞ்சம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த நீங்கள் உங்கள் இருதயத்தை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். ஆபிரகாம் தேவ தூதர்களை பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் அப்பா நான் உங்களுக்கு கொண்டு வரேன், அதை சாப்பிட்டு நீங்க என்ன பண்ணலாம், சோதம் கொமேராவுக்கு போகிறாங்க, அந்த தேசத்தை அழிக்கிறதுக்காக. அங்க ஆபிரகாம் சொல்றாரு, கொஞ்சம் அப்போ நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், இதை சாப்பிட்டு நீங்க பிறகு வழியால போகலாம். வாசிக்கலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்களே என்றார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன், தண்ணீர் கொள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி, குடத்தில் இருக்கிற தண்ணீரை கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும். இது யார் சொன்னது? எலியேசர். சொல்லுங்க, யார் சொன்னது? எலியேசர். அவர் தன் எஜமானுடைய மகனுக்கு திருமணம் பார்க்க போறதுக்கு ஒரு அடையாளத்தை கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட. நான் துறவண்டையில வரும் பொழுது எந்த பெண்ணிடத்திலே நான் கொஞ்சம் தண்ணீர் கேட்கிறேனோ அந்த தண்ணீரை குடிக்கிற பெண்ணே என் எஜமானுக்கு மனைவி ஆவாள். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8 - 11 வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வார்த்தையின்படி நன்றி, இந்த வருஷங்களிலே மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாக்கி அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு, அங்கே அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பார், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றான். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி ஆற்றண்டையில் தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவன் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றான். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபொழுது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்து நோக்கி கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா. அவன் கொண்டு வந்த போகிற பொழுது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும்
அருகிலே எனக்கு கொண்டு வா என்றான். Praise the Lord. என்ன சொல்றாங்க? கொஞ்சம் தண்ணீர், கொஞ்சம் அப்பம். வேதத்துல நீ எங்க பார்த்தாலும் ஆண்டவர் பெரிய அளவுக்கு நிறைய எதையுமே எதிர்பார்க்கல, கொஞ்சம் தான் ஆண்டவர் எதிர்பார்ப்பார். Praise the Lord. வாசிக்கலாம் லூக்காவின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு கர்த்தர் கடுகு விதை அளவு விசுவாசம், கடுகு அளவு விசுவாசம், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்கப்பட்டு கடலில் நடப்படுவாய். கடுகு எவ்வளவு பெருசுங்க? கடுகு எவ்வளவு பெருசு? எவ்வளவு பெருசா கடுகு? எந்த டப்பால போட்டு வைப்பீங்க கிச்சன்ல? கடுகு எவ்வளவுங்க? ரொம்ப சின்னதுதான். ஆண்டவர் உன்கிட்ட எதிர்பார்க்கிற எல்லாமே கொஞ்சம் தான். கடுகு எவ்வளவு பெருசு? ஆனா தலைமுறை சொல்லுவோம், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. சொல்லுவாங்க. என்ன அவங்கள விட நாங்க என்ன எதுல நாங்க குறைஞ்சிட்டு நாங்களும் வீட்டில் தான் பண்ணுவோம். கடுகு அளவு விசுவாசம் உனக்கு இருந்தா காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்கப்பட்டு கடலில் நடப்படுவாயான நடக்கும். விசுவாசம் உள்ளவனுக்கு எல்லாமே கூடும். வாசிக்கலாம் லூக்காவின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13, 14. அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள் எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கிக் கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். ஏறக்குறைய 5000 ஆண்கள் மாத்திரம் இருந்தார்கள். 5000 ஆண்கள் மாத்திரம் இருந்தாங்க. இந்த ஆண்கள் கியூல கரெக்டா உட்கார்ந்துறாங்க. பெண்கள் தான் கியூல என்ன பண்றது ஒழுங்கா உட்கார்ந்து. அதனால அவங்க கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஆண்கள் கரெக்டா உட்கார்ந்ததுனால 5000 புருஷன் இருக்கிறாங்கப்பா. இவங்களை வீடு இவங்க ஒழுங்காவே என்ன பண்ண மாட்டாங்க. ஆமா, இப்ப முடிஞ்ச உடனே நான் பார்க்க போறேன் பாருங்க, ரன்னிங் ரேஸ்ல என்கிட்ட ஓடி வருவாங்க. நான் நம்ம பக்கத்துல சுத்திட்டு போயிடுற போது. ஆண்கள் 5000 பேர் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று. ஆமா, 50 பேரா உட்கார்ந்து 50 பேரா அவங்க உட்கார்ந்துறாங்க. அதனால கவுண்ட் பண்ணிட்டாங்க. 5 அப்பம் 2 மீன் என்பது ஒரு பாத்திரம் ஃபுல்லாவா கொஞ்சமா? 5 அப்பம் 2 மீன் என்பது வெளியே வந்து உட்கார்ந்து இருக்கிற டபரா அது போலவா? 5 அப்பம் 2 மீன் எதுல வைக்கலாம்? கொஞ்சம். பக்கத்துல பார்த்து கொஞ்சம். இதுதான் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். கொஞ்சத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு உங்களை ஆண்டவராக இயேசு பார்த்து கேட்கிறான்னு வச்சுக்க, சில வார்த்தைகளை அப்படி கற்பனை பண்ணீங்க. நான் கேட்கிற வார்த்தை இயேசு உங்களை பார்த்து கேட்கிறாரு அப்படின்னு வச்சுக்கங்க. மற்றவர்களிடத்தில் நாம் எதை கேட்டாலும் எப்படி கேட்போம்? உங்க வீட்டுல குழம்பு செய்யலங்க, பக்கத்து வீட்டுல குழம்பு வாசனை வருது, நீங்க போய் கொஞ்சம் குழம்பு கொடுன்னு கேட்குறீங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் தான் வச்சுக்கிறேன். உடனே வந்துருக்கீங்களா? அந்த கொஞ்சத்துல கொஞ்சம் கொடு. பக்கத்துல கேட்பீங்க, கொஞ்சத்துல கொஞ்சம் கொடு. என்ன ஸ்நாக்ஸ் வாங்கினா பசங்க நேற்றுங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பையன் சொன்னான், பேர் சொன்னா அவனுக்கு விஷயமாயிடும். ஒரு பையன் சொன்னே கொஞ்சம் தானே வச்சிருக்கிறேன், இன்னொரு பையன் சரி அந்த கொஞ்சம் கொடுறான். பக்கத்துல பசங்க கொஞ்சம் தானே வச்சிருக்கிறேன், ஆண்டவரை பார்த்து கேட்கிறேன், அதை கொஞ்சம் கொடுடா, கொஞ்சம் வச்சிருக்கிறேன் நீயே வச்சிருந்தா நான் எப்படி உனக்கு முன்பாக திறந்து
வாசல் வைக்க முடியும்? கொஞ்ச பலன் இருந்தது அவர்களுக்கு. அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் திறந்த வாசலை வைத்தார். Praise the Lord. Praise the Lord. ஆனா நமக்கு இந்தியே தெரியாது. ஒண்ணுதான் தெரியும். एक, दो, तीन, चार, पांच. இதை வச்சுக்கிட்டு அப்படியே பில்டப் பண்ணுவோம். ஹிந்தி தெரியுமா? தோட தோட மாலும்.